Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஒயிட் குருமா மண் சட்டியில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மிக்சர் ஜார்ல முந்திரி, 1/4 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1/2 கப் தேங்காய், தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸா இல்லாம நரநரன்னு அரைச்சிடலாம். ஒரு மண் சட்டியில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னா பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ், பட்டை, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே இதோட கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே இதோட ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 4 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினோட நீளமாக நறுக்கிய 1 கேரட், 5 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கிடலாம். இதோட காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். காய் நல்லா வெந்தோடனே இதோட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இதோட 2 நறுக்கிய தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். லைட்டாக கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மண் சட்டி ஒயிட் குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.